ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான பாஸ்தா ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளாக செஞ்சலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாஸ்தா செய்கிறதுக்கு வந்து நான் 200 கிராம் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன் பாருங்கள். பாஸ்தா வந்து எந்த ஷேப்பில் வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள். இங்கே பாருங்கள், நான் இந்த இது எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை வந்து வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோங்க. இப்போ வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி காஞ்சிட்ருக்கு. இப்போ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். எண்ணெய் சேர்த்து இங்கே பாருங்கள், கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவையும் சேர்த்துக்கிறலாங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது கொதி வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், வெந்துடும், பாஸ்தா வெந்துடும். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற பாஸ்தா தாங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறணும். ஒவ்வொரு பாஸ்தா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதை மாற்றிடலாம். இப்போ மாற்றிட்டு இன்னொரு தண்ணி ஊற்றி இதை அலசி வச்சுக்கிறலாங்க. அப்படியே தண்ணி இருத்துட்டு வச்சோம்னா ஒன்றோட ஒன்று பின்னிக்கிறோம். அதனால் ஒரு தண்ணி ஊற்றி அலசி எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தாங்க எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் அதில். சீரகம் சேர்த்துட்டு 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் தான் எடுத்து. அது கூட ஒரு 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து வதக்கிடலாம் நல்லா. இங்கே பாருங்கள், இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பழம் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு இது 2யுமே சேர்த்து இப்போ நல்லா வதக்கிடலாம். இப்போ வதங்கிலே வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கேற்ற மாதிரி. நம்ம பாஸ்தாவில் கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கோம். அது தண்ணி ஊற்றி அலசுறதுனால அது உப்பு தெரியாது. இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி தான் போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வதக்கியிருக்கேன். தண்ணி ஊற்றி வதங்கையில் வந்து நம்மளுக்கு தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கிரும். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து வதக்குறேன். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ வந்து தண்ணி ஊற்றிடலாம். இப்போ பாஸ்தா கிண்டுறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு கிளாஸ் அளவுக்கு தாங்க, சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொதி வருது பாருங்கள், லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ இது கூடவே வந்து 2 முட்டை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் முட்டை வேணாட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே பாஸ்தா போட்டு கிளறிடலாம். நான் வந்து முட்டை சேர்க்குறேன். இன்றைக்கி ஒரு 2 முட்டை சேர்க்குறேன். 200 கிராம் அளவுக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். முட்டை உடச்சி ஊற்றி அப்படியே தான் மூடி வைக்கிறேன் பாருங்கள். மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் தான் இது வெந்துகிட்டு இருக்குது. வெந்து ஒரு நிமிஷம் வெந்துச்சுங்க. அதுக்கப்புறமா எடுத்து கிளறி விடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எல்லாம் சுற்றி நல்லா கிளறி விட்டுக்கிறலாம். கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம பாஸ்தாவையும் அது கூடவே சேர்த்துக்கிறலாங்க. இப்போ 1 நிமிஷம் நம்ம மூடி வச்சதில் நல்லா முட்டை வெந்திருக்கும். அதே போல் ரொம்ப தூளாக இல்லாமல் அங்கங்கே முட்டை நல்லா பெருசாகவே நிற்கும். அதுக்கு தான் மூடி வைக்கிறது. இப்போ பாருங்கள், பாஸ்தாவும் சேர்த்துட்டு அதோட பாஸ்தாவை சேர்த்துட்டு வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வேகையில் வந்து நல்லா நம்மளுக்கு பாஸ்தாவில் வந்து அந்த மசாலாலாம் நல்லா சார்ந்து வந்துருங்க. இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கஸ்தூரி மெட்டி சேர்க்குறேன். நீங்கள் கொத்தமல்லி சேர்க்குறதுனால சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மிலேயே தான் வச்சுருக்கலாம். தண்ணி எல்லாம் இஞ்சுற வரைக்கும் சிம்மில் வச்சு கிளறிடலாங்க. அவ்வளோதாங்க. ஒரு சிம்பிளான பாஸ்தா செஞ்சாச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் வற்றிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான பாஸ்தா ரெடி ஆயிருச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.